கத்தாருக்கு வந்து நீங்கள் துணி எடுக்க போகிறீங்கன்னா முதல்ல வர வேண்டிய இடம் நம்ம லூலு மால், லூலு ஹைப்பர் மார்க்கெட். இங்கே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் லிஃப்ட்டில் ஏறி வந்த உடனே நம்ம லிஃப்ட்டில் ஏறி வந்தால் நம்மளுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். லெஃப்ட் சைடு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஒரு ஹார்னரில் கரெக்டாக ஒரு முக்கில் எரியும் இந்த மென்ஸுன்னு இருக்கும் நம்மளுக்கு. அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு, நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது கொரியன் மாடல் அந்த மாதிரி பேகி அந்த மாதிரி ட்ரை பண்ணுறா இருந்தால் இந்த சைடு வந்துடுங்க. நேராக அந்த சைடு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க, வகை வகையாக இருக்கும். கண்ணு குளிர்ச்சியாக பார்க்குற மாதிரி ஏகப்பட்ட டிஷர்ட்டு பனியன் எல்லாம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிடலாம். ஆனால் என்ன கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் இடிக்கும். நம்ம நார்மலாக வேறு எங்கேயும் எடுக்க இருந்தால் ஒரு 20 ரூபா வரும், இங்கே 25 ரூபாட்ட ஒரு 5 ரூபா கூட்டி சொல்லுவோம். அதனால் கொஞ்சம் பைசா கையில் எறிகிற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த சைடு வந்துடுங்க. இல்லாட்டி இந்த பக்கம் கூட எட்டி பார்த்துறாங்க. ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கும், அவ்வளோ புதுசு புதுசாக இறங்குற அவ்வளோ மாடலையும் கொண்டு வந்து இறக்கி தள்ளிடுவானு. ஏற்கனவே நம்ம இழிச்ச வயாச்சே நம்ம வாங்கித்தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறக்கிறோன்னு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ போட்ட பெரிய சட்டை எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக பெல்ட் மட்டுமே தொங்க போட்டிருக்கீங்க வகை வகையாக. இங்கே பாருங்க ஏகப்பட்ட டிஷர்ட்டு. நீங்கள் இப்போது உங்களுக்கு எல்லா மாடலும் இங்கே கிடச்சி கேட்டுச்சா. இங்கே எல்லா மாடலும் உங்களுக்கு தேவையான எல்லா மாடலும் கிடச்சி. ஷாக்ஸு, ஜட்டி, பனியன் எல்லாம் அனைத்து ரகங்களும் எங்களிடம் உண்டு. உங்களுக்கு தேவையானதே அள்ளி செல்லுங்கன்னு சொன்ன மாதிரி. ஆனால் ஓசிலெலாம் தர மாட்டேன், அது 2ஆவது விஷயம். நம்ம கையிலேருந்து பைசா போட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை இங்கேருந்து எடுத்து கொண்டு போய் நம்ம அங்கே வெளியே என்ட்ரன்ஸில் பில்லு போடுற மாதிரி இருக்கும் கேட்டுச்சா. ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு, இதில் இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு கவுண்டர்லேயும் ஆள் இருக்காது கேட்டுச்சா. இந்த ஒவ்வொரு கவுண்டர்லேயும் நம்மளுக்கு எடுத்து நம்ம கடை உள்ள கொடுத்து பைசா வாங்கிட்டு வர மாதிரி இருக்காது. எடுத்து ஒன்று நம்ம மேலே போட்டு போனால் என்ன செய்வோன்னு கண்டுபிடிச்சிவோம்ல மாட்டான்ல. இது ஒரு டவுட் எனக்கு ரொம்ப நாளாக. அதுக்குன்னு நீங்கள் யார் இப்படி செஞ்சிடாங்க மாட்டினு வச்சுக்கோங்களேன். இது நம்ம நாடு கிடையாது. மாட்டினத்துக்கு ஜெயிலில் போட்டுட்டு ஃபைன் இருந்தால் வச்சு வந்துட்டு ஏற்றிடணும் 3000 4000. 3000 4000 இப்படி ஒரு 80 70 வரும், 70,000 வரும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருந்து விளையாட்டு தரமானாலும் எடுத்து போட்டுறாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது ட்ரெஸ்லாம் வந்து வருங்க, ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது நம்ம கீச்செயின். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுடன் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு என்ன சாதாரண ஒரு பட்டன், அதை தட்டி விட்டு போனால் உங்களுக்கு லாபமாக நட்டமா, அதை தட்டி விட்டு போனால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளில் போடுங்க. என்னோட முதல் சப்ஸ்கிரைபரை நான் மறக்கவே மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 10 பேருக்கு என்னால் முடிஞ்சது தான் செய்வேன் நான்.